ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்கேன். எல்லோரும் நல்லா இருப்போம்னு நம்புவோம். நான் மறுபடியும் சுஜிமா வந்திருக்கேன். இன்றைக்கி நான் கிறிஸ்மஸ்க்கு 2 கிலோ தம் பிரியாணி, சிக்கன் தம் பிரியாணி செஞ்சுருந்தேன். அதை தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். சரி, வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 400 ml எண்ணெய் சேர்த்துருக்கேன், கடலை எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் ஹீட் ஆனதும் ஏலக்காய், கிராம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக பட்டை, பிரிஞ்சி இலை எல்லாமே சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு 2 பீஸ் ஜாவித்ரி, கொஞ்சம் கல்பாசி சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு 2 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு 1 கிலோ வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து அதை ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் எப்படி போச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இது கூடவே ஒரு கட்டு கொத்தமல்லி நான் பொடியாக கட் பண்ணி இது போல் சேர்த்துருக்கேன். இதை கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு வதக்கி விட்டதுக்கு அப்புறமா பச்சை மிளகா, ஒரு 7 பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன். குட்டி குட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே ஒரு கட்டு புதினா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். புதினாவை காம்பு மட்டும் விட்டுட்டு, அந்த வேர் பகுதி மட்டும் விட்டுட்டு ஃபுல்லாக கட் பண்ணி பொடியாக நறுக்கிக்கணும். வெறும் கீரை மட்டும் எடுக்கக்கூடாது, அப்போ தான் பிரியாணி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ரெண்டுமே இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 800 கிராம் தக்காளி நான் சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி இந்த சேர்த்துட்டு நல்லா மசிட்டோம். அதை அப்படியே விட்டுரும். இப்போ இஞ்சி பூண்டு ரெடி பண்ணிக்கலாம். இஞ்சி 200 கிராம், பூண்டு 150 கிராம் சேர்த்துட்டு கூடவே ஒரு 4 ஏலக்காய், ஒரு 5 கிராம்பு, ஒரு 4 துண்டு பட்டை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு இதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி மசியணும்னு இல்லை, தக்காளி கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போ இது கூடவே மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், தேவையான அளவுக்கு கல்லுப்பு எல்லாம் சேர்த்து ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே 4 ஸ்பூன் மிளகாத்தூள், தண்ணி மிளகாத்தூள் தான் சேர்க்கணும், குழம்பு மிளகாத்தூள் சேர்க்கக்கூடாது. அப்போ தான் பிரியாணிக்கு உண்டான டேஸ்ட்டே வரும். இப்போ 4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் 400 ml தயிர் சேர்த்துருக்கேன். இப்போ தயிரையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் எப்படி போச்சு அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் மூலிமா. எனக்கு சூப்பராக போச்சு. வழக்கம் போல் நைட் மோஸ்ட் போயிட்டு மறுநாள் காலையில் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோ எடுக்கக்கூட டைம் இல்லை, பட் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்துட்டேன். இப்போ நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி விட்டுடலாம். இப்போது 2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன் இல்லையா, பாஸ்மதி அரிசி நான் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 முறை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி அரிசி முழுகிற அளவுக்கு ஊற்றினாலே போதும். இப்போ சிம்மில் வச்சு 5 மினிட்ஸ் அப்புறமா பார்த்தோம்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். அப்படி வரலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வைங்க. நல்லா மசிச்சு விட்டுட்டு தக்காளி எல்லாம் கொஞ்சம் மசிச்சு விட்டுட்டு சிக்கன் சேர்த்துக்கலாம். நல்லா ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வந்ததுக்கப்புறமா சிக்கன் சேர்த்துக்கலாம். 2 கிலோ சிக்கன் நான் எடுத்திருக்கேன். 2 கிலோவுக்கு 2 கிலோ நான் எடுத்திருக்கேன். நீங்கள் 2.5 கிலோ கறி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம்.
இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ சிக்கனை வந்து சேர்த்துட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு தேவையான தண்ணி. இப்போ வந்து 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி நான் சேர்த்துருக்கேன். இது சரியாக இருக்கும். கம்மியாகவும் சேர்க்கலாம். கம்மியாக சேர்த்தா எனக்கு கொஞ்சம் அரிசி வர வரன்னு இருக்கும். அதுக்காக நான் வந்து ஈக்குவலாக சேர்த்துருக்கேன். இப்போது இது கூடவே ஒரு லெமனை வந்து ஜூஸ் ஆக்கி ஊற்றிருக்கேன். ஒரு லெமன் பிழிஞ்சு ஊற்றிருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டும். தட்டு போட்டு மூடிடலாம். இந்த அளவுக்கு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு இப்போவே வந்து உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால ஒரு 3 மிளகாய் மட்டும் இந்த டைமில் நான் சேர்த்துக்கிட்டேன். பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். இப்போது இந்த டைம்லேயே 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு முறை ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா ரொம்பலாம் வந்து கிளறி விடக்கூடாது. அரிசி உடஞ்சிரும். இந்த மாதிரி சும்மா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. இப்போ இது வேகும் போதே சைடில் வந்து கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுக்கோங்க. இல்லை வெயிட்டான கல் எதனா இருந்தாலும் ஓகே. இப்போ தண்ணி வந்து இந்த அளவுக்கு கம்மியானதுக்கு அப்புறமா அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுடலாம். கீழே வந்து நல்லா ஒரு தவாவோ இல்லை ஒரு பிளேட்டோ ஏதாவது வச்சுட்டு மேலே வந்து வெயிட்டாக ஏதாவது ஒரு கல்லோ இல்லை சுடு தண்ணியோ ஏதோ ஒன்று வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. 20 or 15 மினிட்ஸ்க்கு போதும். வச்சுட்டு எடுத்து பார்த்தோம்னா நல்லா அரிசி வந்து மலர்ந்து வந்திருக்கும். சூப்பராக நம்மளோட சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து இது கூடவே சிக்கன் 65 ரைத்தா அப்புறம் வந்து பிரெட் அல்வா எல்லாமே செஞ்சுருந்தேன். அதனோட ரெசிபிலாம் நான் வந்து போடலை. சும்மா வந்து உங்களுக்கு ரஃபாக வேணால் காமிக்கிறேன் வீடியோவில். நான் வந்து ஆல்ரெடி பிரெட் அல்வா வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். தேவைப்படுறவங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. இதே போல் சிக்கன் பிரியாணியும் நான் வந்து குக்கரில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் வந்து கிறிஸ்மஸ்க்கு இவ்வளோ தான் செஞ்சுருந்தேன். அப்புறம் கூடுதலாக கொஞ்சம் பலகாரம்லாம் செஞ்சுருந்தேன். அதெல்லாம் என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல. நான் வந்து நியூ இயர்க்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் வரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.